உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டை மட்டும் இல்ல பலவேறு விஷயங்களை தடை செஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி கடந்த ஆண்டு நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல மராட்டிய மாநிலத்தில் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி சமயத்துல உரி அடிப்பாங்க வீரர்கள்லாம். 20 அடி உயரத்துல தான் அந்த உரி வச்சிருக்கணும்னு அவங்க ஆணையிட்டாங்க உச்ச நீதிமன்றம். அதை மீறினா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 50 அடி 60 அடி அது மாதிரி விளையாட்டு நடப்பதை பார்த்துட்டு இருந்தது. உடனே அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட் இத உத்தரவை மீறிட்டாங்க, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்னு 100 பேரு 200 பேருன்னு கைது செய்து அருகில் இருந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அதை நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் ஆந்திராவில் உயர் நீதிமன்றம் நிறைய கிராமங்கள்ல சேவல் சண்டை நடந்துட்டு இருக்கு, அதை தடை செஞ்சது. ஆந்திராவில் கிராமங்கள்ல தொடர்ந்து அதை நடத்திட்டு இருந்தாங்க. ஆந்திரா அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா அதுல ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு 30-40 பேரை பிடிச்சி அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல வச்சுட்டு நாங்க கைது பண்ணிட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம்னு உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிட்டாங்க. ஏங்க காவேரி ஆணையம் உத்தரவுப்படி உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கன அடி தண்ணி கொடுக்கணும் நாங்க அவங்க கொடுக்கல. நல்லா அவங்க சட்டசபை வாயில்ல முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. சுத்தி நிறைய மாண்டியால இருந்து வந்த விவசாயிகள் இருந்தாங்க. என்ன இது நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க சொன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீங்க அந்த அளவு கன அடி தண்ணி கொடுக்கலையே என்ன போது, இல்ல மாண்டியால இருந்து பெருமளவுல விவசாயிகள் வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் போராட்டம் நடத்தினதுனால நாங்க கொடுக்க முடியல. அந்த போராட்டத்தை அவங்க உச்சநீதிமன்ற தடைய மீறினதுனால நாங்க அவங்களை கைது பண்ணி அது ஒரு 1000 பேரை கைது பண்ணி அங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க. அப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப மாட்டுப்பொங்கலுக்கு அலங்காநல்லூர், பாலமேடு இடங்கள்ல 1000 பேர் கூடி ஜல்லிக்கட்டு அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல தடைய மீறினவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு 100 போலீஸ் வேனை கொண்டாந்து 1000 பேரை போலீஸ் வேன்ல ஏத்தி நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம அரசாங்கம். அதனால மாட்டுப்பொங்கல் பொங்கல் ரெண்டையுமே உங்கள் மனமாற உளமாற நீங்கள் கொண்டாடும்படி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.